இந்த சின்ன விஷயம்தான். இந்த சின்ன விஷயத்த நீங்க அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்க சேனல் குரோத் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கிறவன் யாரும் கிடையாது. நிஜமா சீரியஸா சொல்றேன். ஸோ இத தான் என்னுடைய ஒவ்வொரு சேனல்லையும் நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் நானு. அதனால நெறைய மாற்றங்கள் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இப்படி நீங்க பண்ணுனா மட்டும் தான் உங்களுடைய சேனல் குரோத் ஆகும். இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் குரோத் ஆகும். ஸோ என்னுடைய நன்மைக்காக நான் எப்பவுமே பேச மாட்டேன் அப்படின்றது உங்கள எல்லாருக்குமே தெரியும். நான் முழுக்க முழுக்க நான் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லோன் ரிலேட்டடா சேனல், கார் ரிலேட்டடா சில அவமானங்களை சந்திச்சேன், அதுக்காக தான் கார் ரிலேட்டடான சேனல். ஆன்மீகம் ரீதியா எனக்கு நிறைய ஃப்ரெஷ்வல் வந்துட்டு ஸோ நிறைய விஷயங்கள் கிடைச்சிது, அதுக்காக தான் அது. அதே போல யூடியூப் டிப்ஸ், இது எல்லாமே அன்றாட என் லைஃப்ல நடந்த விஷயங்களை வச்சுதான் நான் மற்றவங்களுக்கு இது நடக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இது எல்லாமே. இந்த சேனல் 5 சேனலுமே இப்படிதான். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு சைட்ல ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டு வரும். அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டை பாருங்க. உங்களுடைய சேனல்ல டைரக்டா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்குள்ள போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க. இருங்க, நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் சரி பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஐடியாவை சொல்றேன், இதை பின்பற்றி வீடியோ போடுங்க. நான் அச்சு சொல்றேன், எவன் எப்பேற்பட்ட யூடியூபரா இருந்தாலும் சரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிஜமா சீரியஸாவே சொல்றேன் நான். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய கார் சேனல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கார் சேனல். ஸோ இங்கே பாருங்க, சைடில் வந்துருச்சு, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்துட்டு இந்த ஓவர் ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த இது தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது அனலிட்டிக்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டேன். அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் காமிக்கக்கூடியது என்னுடைய வியூஸ் 77,000 வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2K 2000க்கு மேலே வந்துட்டு எனக்கு இதில் எவ்வளோ வந்திருக்குன்னா, வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு இந்த 77,000 வியூஸில். லாஸ்ட் 28 டேஸில் வந்துட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படியே இந்த சைடு தள்ளனா எனக்கு இதில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 158+. இது யூஸ்வலாக மற்றதை விட கம்மி தான் கொஞ்சம். ஸோ இது மற்றதை விட கம்மின்றதுனால கொஞ்சம் ஏதோ தப்பான ரூட்ல என் சேனல் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ இது சரியான முறை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் அதிகமாக இருக்கு. அது நார்மல் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதே போல வாட்ச் ஹவர்ஸும் கொஞ்சம் கிரீன் டிக் தான், அதுவும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கு. இப்போ நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன்னா, ஒவ்வொரு டேட்லயும் நான் போட்ட கண்டென்ட் அனலைஸ் பண்ணாலே போதுங்க. இந்த டேட்ல என்ன கண்டென்ட் போட்டேன், ஐயோ இந்த கண்டென்ட்டை பார்த்தவங்க வீடியோ வரல, ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அது கால்குலேட் எடுத்துக்கும். அதுல இருக்கிறத பார்த்தாலே போதும். அடுத்தது டாப் கண்டென்ட். நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது வந்துட்டு வேற விஷயத்துக்காக ஆரம்பிச்சேன், அதுக்கான ஆடியன்ஸை நான் இழுக்கலையோ அப்படின்றது எனக்கு வந்துட்டு தெரிஞ்சுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதே மிஸ்டேக் நான் வந்துட்டு இப்போ ரன்னிங்காக இருக்கக்கூடிய 4 சேனல்லையுமே பண்ணியிருக்கேன். 5வது சேனலை என்னுடைய யூடியூப் டிப்ஸ் சேனலில் மட்டும் இந்த ஒரு குழப்பம் அப்படின்றத நான் கொண்டு வரல. பிகாஸ் நான் அதுக்காகவே இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். அதனால தான் எவ்ரி டைம் நான் வீடியோ போட்ட உடனே எனக்கு நல்ல வியூஸ் போகுது. இங்கே பாருங்க, கார் ரிலேட்டடான சேனலில் ஸோ ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் டாப் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வியூஸ் 28 லாஸ்ட் 28 நாளைக்கு எனக்கு வந்துட்டு இந்த வெயிலுக்கு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். இப்போ இந்த சம்மர் டைம்ல அது வியூஸ் போயிட்டு இருக்கு. அப்புறமேட்டுக்கு இஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுட் மசாஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதுக்கானது வியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 0 ஆர்டர் ரிட்டர்ன், அதாவது வந்துட்டு ஜெப்டோ ஆர்டர் போட்டிருந்தா அது ரிட்டர்ன் வரல, அதை பற்றி போட்டிருந்தேன். ரீஃபண்ட் ஸ்கேமை பற்றி போட்டிருந்தேன். வாட்ஸ்அப் வீடியோ ஸ்கேமை பற்றி போட்டிருந்தேன். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்காகனா, என்னுடைய மற்ற சேனலுக்கு ஆல்டர்னேட்டிவா இதை வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார் ரிலேட்டடா வீடியோ போடும்போது நான் இதை அப்படியே இதுக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் நீங்க வந்துட்டு 48 ஹவர்ஸ் அப்படின்றதுல கீழே பாருங்க, அதுல ஃபாஸ்டாக் சேஞ்ச் வந்துட்டு எக்ஸ்பீரியா, ஃபாஸ்டாக் வந்து கிழிஞ்சு போச்சு காருது, அதை வச்சு வீடியோ போட்டிருந்தேன். அது வியூஸ் போயிருக்கு. அது ரீசெண்டா போட்ட வீடியோ. நான் அந்த டெக்னிக்கலை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் போட்ட வீடியோங்க, அது ஷோரா சொல்றேன். அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கு பாருங்க. 2000க்கு மேல போயிருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன், நான் நேற்று தான் போட்டேன் நான், அது போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வெயில் 10 நாள், அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதுல 10 நாட்கள்ல வந்துட்டு 10 நாளா உங்க கார் நின்றுட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்றதுக்கான போட்டிருந்தேன். அது வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் தெரிஞ்சுட்டு போட கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் போகுது. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த வீடியோஸ் வந்துட்டு இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வியூஸ் போயிட்டு, அதுதான் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு. சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இப்படியே வந்துட்டு இந்த கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து மேக்சிமம் வந்துட்டு இப்போ என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத காட்டும்.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு காட்டுது. இம்ப்ரெஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட 6 லட்சம் பேருக்கு மேலே காமிச்சு தான் உங்களுக்கு இந்த 48,000 38,000 வியூஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் 6 லட்சம் பேருக்கு இது போய் காமிச்சிருக்கு. அந்த 6 லட்சத்துல சிலர் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு 5.7% அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. 6 லட்சத்துல 5.7% அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இதுல தான் இந்த ஒரு கவுண்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஆவரேஜ் வியூஸ் அப்படின்றத டியூரேஷன் கம்மியா ஒரு ஓகே 2.43 42 அப்படின்றது நல்லது தான். அதுக்கப்புறம் இங்க கண்டென்ட் ரிலேட்டடா இங்க பாருங்க நிறைய இருக்கு. நம்ம டாப் கண்டென்ட் லாஸ்ட் 28 டேஸ்க்கு அப்படின்றது வந்து நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ, ஹவு வியூ ஃபைண்ட் யுவர் வீடியோ அப்படின்றது இங்க பாருங்க. ஸோ ப்ரௌசர்ல வந்துட்டு ஸோ இது நிறைய போயிட்டு இருக்குது. லாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரௌசர் ஃபியூச்சர்ல போயிட்டு இருக்கு. யூடியூப் சர்ச் பண்ணி வந்துட்டு எடுக்கிறாங்க. அப்போ சர்ச் ரிலேட்டடா 23%, சஜஸ்ட்ல 15%. அப்போ நான் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம்னா ப்ரௌஸ் அப்படின்றது பாத்தீங்களா, ப்ரௌஸ் ஃபியூச்சருக்கு தான் நான் வந்துட்டு பயன்படுத்தணும். அந்த லாஸ்ட் 28 டேஸ்க்கு ப்ரௌஸ் ஃபியூச்சர்ல என்னென்ன வீடியோஸ் வந்து வியூஸ் போயிருக்கு அப்படின்றத கிளிக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். ஸோ அதுல நம்ம கிளிக் பண்ணும்போது இங்க பாருங்க ப்ரௌஸ் ஃபியூச்சர் அப்படின்றது 21,000 பேர் எனக்கு ப்ரௌஸ் பண்ணி மட்டுமே வந்திருக்காங்க. அப்போ என்ன ப்ரௌஸ்ல வந்துட்டு இது போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் வேலை. வீடியோ போட்டுட்டு வியூஸ் போயிடும் அதுவா போயிடும்னா அதெல்லாம் கிடையாது. இந்த ரிலேட்டடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தேடிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க பாருங்க யூடியூப் சர்ச் டெர்ம் அப்படின்றது, அதாவது வந்துட்டு கார் ரிலேட்டடா சர்ச் பண்ணாங்களா அந்த ஒரு டெர்ம் அப்படின்றது, ஏதாவது டாப்ல சர்ச் பண்ணுவாங்களா அந்த இதெல்லாம் இங்க வந்திருக்கு. இது ரொம்ப கம்மி தான், புவர் தான். கண்டென்ட் சஜஷன், அதாவது டாடா சீரியஸ் அதுல போய் வந்துட்டு அந்த டாடா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க போய் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்குது. அப்புறம் கூகுள் வந்து சர்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான் ஹைலைட்டா இருக்கு. லாஸ்ட் 28 டேஸ் எக்ஸ்டர்னல் சைட்ல தான் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றது. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு சர்ச் பேஸ்ட்ல ப்ரௌசர் பேஸ்ட்ல நம்ம வீடியோ பண்ணும்பொழுது நல்ல வியூஸ் போகும் அப்படின்றது இதுல நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய ஆடியன்ஸ் யாரு? என்னுடைய ஆடியன்ஸ் யூடியூப் கிரியேட்டர். இப்போ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? ஸோ அதை பார்த்துடலாம் இருங்க. ஆடியன்ஸை கொடுத்துட்டேன். ஸோ ஆடியன்ஸ் கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா மந்த்லி இவ்வளோ வியூஸ் இந்த டீட்டெயிலாக காமிக்குதுங்களா? ஸோ கீழே பாருங்க நியூ ஆடியன்ஸ் அப்படின்னா என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் புதுசா இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் காமிக்குது. புதுசா வர்றாங்க 74% அப்படின்றது சூப்பர். நான் வெல் குட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். இங்க பாருங்க பர்பிள் கலர் பயங்கர டார்க்கா இருக்குது பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஷுவல் வியூஸ் அப்படின்றது 23.1 அப்படின்றது. ரெகுலர் வியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2.9. அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரெகுலரா அவங்க வியூ பண்ண வைக்கணும். அப்ப ரெகுலரா வர்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத உள்ள நான் கொடுக்கணும். அதை நான் பார்த்துக்கணும். அடுத்து பாப்புலர் வியூஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்க பாருங்க பாப்புலர் வியூஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுதான் நான் கண்டென்ட்டை சரியா சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பாப்புலர் ரெகுலர் வியூஸ் அப்படின்றது இருக்கு. கார் வந்துட்டு இருக்கு, அதாவது காருக்குள்ள இருக்கிற டீட்டெயில் மைலேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ரெகுலர் வியூஸ்ல பாருங்க ஹைவே டிரைவே வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ பாப்புலர் வித் கேஷுவல் வியூஸ் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி 2 இதுலையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட் கார் மைலேஜ் கால்குலேஷன், ஸோ கார் வந்துட்டு ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட், கார் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் பண்றது. அப்ப இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்படின்றது போடணும். குறிப்பா என் ஆடியன்ஸ் எப்ப இருக்கிறாங்க, யூடியூப்ல எப்ப இருக்கிறாங்களோ அப்பதான் நான் வீடியோ போடணும். அதாவது இதுல டைம் டேபிள் இருக்கு பாருங்க. வென் யுவர் வியூவர்ஸ் ஆர் ஆன் யூடியூப் அப்படின்றது இருக்குது. ஸோ எப்போ அவங்க யூடியூப்ல இருக்காங்களோ அப்போ அந்த டைம்ல நான் வீடியோ போட்டேன்னா அவங்க போட்டோன்னே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தோம் விடி தமிழ் வைட்டி, ஸோ பாரு என்ன போட்டிருக்கான் பார் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க. அப்போ எனக்கு கிளிக் பைட் அதிகமாக இருக்கும். கிளிக் பைட் இல்லை சாரி, ஸோ கிளிக் த்ரோ ரேட், அதாவது சிடிஆர் அதிகமாக இருக்கும். அதனால யூடியூப் அல்கோரிதம் அடுத்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணும். அதனால தான் இந்த இடத்துல மொபைலில் 87%. ஸோ அப்போ மொபைல் டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோ எடிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்படின்னு 6.3 தான், டிவி அப்படின்னு 6 தான். ஓரளவுக்கு நார்மல் இப்போ இருக்கக்கூடிய மொபைல் நல்ல குவாலிட்டி தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஏஜ் கேட்டகரி இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏஜ் கேட்டகரி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 18 to 24ல 12, அப்புறம் 24 to 34ல 35. அப்போ 35ல தான் எனக்கு அதிகமாக இருக்கிறாங்க, நீங்க பாக்குறீங்க. அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணும். ஃபீமேல் அப்படின்றது 23, அதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணும். 76 வந்துட்டு நமக்கு மேல் இருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு 91%. அப்போ அதிகமாக நான் இந்தியா ரிலேட்டடான கண்டென்ட் தான் போடணும். ஃபாரின் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் போடக்கூடாது. ஸோ சிங்கப்பூர், யுனைடெட் அரபு எம்ப்ராய்டா இதை பற்றிலாம் நான் போடக்கூடாது. அதுக்கப்புறம் டைட்டில் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தது இங்க வருது பாருங்க, இதுதான் மெயின். என்னுடைய ஆடியன்ஸ் எங்க போறாங்க இங்க பாருங்க. சேனல் தட் யுவர் ஆடியன்ஸ். ஸோ இந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு வராங்க, உங்களுதுல இருந்து இங்க போறாங்க. அதாவது பிர்லாஸ் பராயின்னு ஒரு சேனல், ஜிஎஸ் ஆட்டோ மோட்டோ அப்படின்றது ஒரு சேனல். அதுக்கப்புறம் கார் இன் அப்படின்றது ஒரு சேனல், கார் இன் ஃப்ரை அப்படின்றது வந்து சேனல். ஸோ இந்த மாதிரி கார் ரிவ்யூ அப்டேட், அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா பேசுவோம், இந்த மாதிரி இதுல இருந்து வராங்க. அப்போ என் ஆடியன்ஸ் அங்க போய் பாக்குறாங்க, அங்க இருக்கிற வீடியோ பிடிக்கிறதுனால. அப்போ அவங்க என்ன ரிலேட்டட் கண்டென்ட் போடுறாங்க, அந்த கண்டென்ட்ல நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணும், கரண்டா அவங்க வீடியோ என்ன வியூஸ் போயிருக்கு,
அந்த கண்டென்ட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கிருந்து என்ன ஐடியா எடுக்கிறது, அவங்க வீடியோ தான் எடுக்கக்கூடாது, ஐடியா தான் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஒரு ஸ்விட்ச், இந்த ஒரு செட்டிங்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதுங்க. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் சைடில். இப்போ நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணினாலே போதும், உங்களுடைய சேனல் வெல் அண்ட் குட் க்ரோத் அப்படின்றது கிடைக்கும். இந்த டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு டைம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஸோ இதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க, சேனலில் நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது வரும். ஓகே கைஸ், ரொம்ப நன்றி. லைவ்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, பரவாயில்ல நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப புரியுது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவிற்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறதுனால எனக்கு நிறைய வீடியோ பண்ணணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூக்கம் மெனக்கெடு நைட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எங்கே கெடிகாரம் உள்ளே இருக்குது. ஓகே, இதில் வேறு அலெக்சாவுக்கு வேறு வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒரு 1:30 இருக்கும், அதாவது நைட்டுங்க 1:30 AM நைட் டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். கண்ணில் உங்களுக்கே தெரியும் அந்த சோர்வு, தூக்கம் எல்லாமே. பிகாஸ் நமக்கு தேவை வீடியோ போடணும், அவ்வளோதான். ரெகுலராக வீடியோ போடணும், மக்களுக்கு தேவையான வீடியோ போடணும். அதனால தான் வந்துட்டு இந்த இது வச்சுட்டு இருந்தேன். அதாவது நம்ம ரிங் லைட் வாங்கினது காரணமாக தான். இங்கே பாருங்க, இந்த ரிங் லைட்டு தான் சூப்பராக இருக்குது, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா ரிங் லைட் ஆஃப் பண்ணுற மாதிரிங்களா, எட்டி ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எட்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே முடிச்சிடறேன் நான். அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் சின்ன பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் உங்களுக்காக வந்துட்டு நிறைய மெனக்கெடுகள் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு எதுவும் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.